அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளாக கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிரக நிலையிலால் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கிறதுல சிறு கால தாமதத்தை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியங்க. அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் இதில் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன உடல் உபாதைகள், காய்ச்சல், ஜலதோஷம், கை கால் வலி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். ஆரோக்கியத்திலையும் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புதிதாக கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லையும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரஸ்பர அன்பு, அக்கறை, ஒற்றுமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த காலம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். இருந்தாலும் ஆடம்பர செலவுகள், அனாவசிய செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திடீர் பண பற்றாக்குறையை அது தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவைக்கு ஏற்ப உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட சில நேரங்களில் பணம் இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால பணத்தை செலவு பண்ணுவதற்கு முன்பாக கொஞ்சம் யோசிங்க. இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத சிந்தித்து உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக வேலை பளு அப்படிங்கிறத அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஒருபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனை தலை தூக்கும். ஒருபுறம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களை எதிர்கொள்வதனால கொஞ்சம் அதிகப்படியான டென்ஷனோடு இருப்பீங்க. இதனால் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் விலக செய்யுங்க. எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் உங்களுக்கு இருக்குங்க. இறைத்தலங்களை சென்று வழிபடுவீங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுக்கு இந்த காலம் நற்பெயர் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. சமுதாயத்தில் தங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்க செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் நீங்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆனாலும் சாமர்த்தியமாக, புத்தி சாதுரியத்தனமாக நீங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து விடுவீங்க. அதே நேரம் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள்.
இருக்காதுங்க. யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் வந்து ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகைகளை முதலீடுகளாக போடுறத வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல வந்து நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள். சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம்.
பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தருங்க. மதிப்பு கௌரவம் உயருங்க. செலவுகள் அதிகமாகிறதன் காரணமா சிலருக்கு பணமுடைமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஆனாலும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல சம்பாத்தியத்தை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதன் காரணமா குடும்ப முன்னேற்றமும் ஏற்படலாம். ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையிறது கிடையாது. அதே போல இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. புதிய வசதி வாய்ப்புகள் உருவாக பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க.